ஸோ இந்த கொஷின் which of the following statements are true about the 6th 5-year plan? ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்து சரியானவை எவை அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வறுமை ஒழிப்பு இதன் முக்கிய நோக்கம். ஸோ வறுமை ஒழிப்பு நம்ம பார்த்துருப்போம். 5வது ஐந்தாண்டு திட்டம், 6வது ஐந்தாண்டு திட்டம், சரிங்களா? இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நமக்கு எதுதான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா வறுமை ஒழிப்புக்கு தான் வந்து முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. ரெண்டாவது, இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுவுமே நம்ம வந்து நேற்று கிளாஸில் வந்து பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் இருந்து நம்ம வந்துட்டு லாபம் எடுக்கிறது, அதாவது அதிலிருந்து முன்னேற்றத்தை அடைகிறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கம். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்காக 5.2% நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் 4.7% வளர்ச்சி அடைந்தது. இது வந்துட்டு தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் வந்துட்டு கரெக்ட், சரியா? ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் அப்ஜெக்டிவ் அதாவது செகண்ட் 5-year பிளான். 2வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன? ஸோ பார்க்காமலே சொல்லுங்கள். 2வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? ஸோ தொழில்துறை முன்னேற்றம், விரைவான தொழில்மயமாக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று கிளாஸில் வந்து பார்த்தோம், அதனுடைய இதுதான், சரிங்களா? முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை முன்னேற்றுவது, சரியா? 2வது ஐந்தாண்டு திட்டத்தினுடையது விரைவான தொழில்மயமாக்கம். 3வது தொழில்மயமாக்கணும், அதே போல் அக்ரிகல்ச்சருக்கும் முக்கியத்துவம் தரணும், அதே நேரத்தில் சுயசார்பு அடையணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த growth rate which 5-year plan where plans did not attain the target? வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எவை? சரிங்களா? ஐந்தாண்டு திட்டங்களில் மோஸ்ட்லி எந்த திட்டமும் என்ன இருக்காதுன்னா இலக்குகள் அடைஞ்சிருக்காது, முதல் ஐந்தாண்டு திட்டத்தை தவிர, சரிங்களா? ஸோ செகண்ட் 5-year பிளானும் இலக்குகள் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, தேர்டு 5-year பிளான்லையும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, ஃபோர்த்து 5-year பிளான்லையும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, சரியா? ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 2, 3 and 4 தான். ஃபஸ்ட்டு 5-year பிளானில் மட்டும்தான் இலக்குகள் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இன்கரெக்ட் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியினுடைய பலங்கள் அப்படிங்கிறதுல பொருந்தாதது எது? சரிங்களா? இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பலம் தான், இந்திய பொருளாதாரத்துக்கான ஒரு பலம் தான் எதுனா கலப்பு பொருளாதாரம். ரெண்டாவது, தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையா? ஸோ தொழில்துறை எவ்வளோ பங்கு வகிக்குதுங்க? ஸோ நம்மளதில் வந்துட்டு எந்த துறை தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்ஷரி செக்டார் தான், 3ஆம் துறை தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருக்குது, சரிங்களா? இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே படி ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 53% யார் வராங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டர், 3ஆம் துறை. 2ஆம் துறை 33%, சரிங்களா? முதல் துறை 13%, அக்ரிகல்ச்சர்லாம் பிரைமரி செக்டார், சரிங்களா? ஸோ டெர்ஷரி செக்டார் வந்து பார்த்திங்கன்னா 53%, 53.33 வரும், அடுத்த 33.67 வரும். ஸோ அதுதான் 13%. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாயில் 13% தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் துறையிலேருந்து வருது, 33% தான் 2ஆம் துறையிலேருந்து வருது, 53% 3ஆம் துறையிலேருந்து வருது. அப்போ இதில் முக்கியத்துவம் வகிக்கிறது 3ஆம் துறை தான், சரிங்களா? அதாவது சேவைத்துறை தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொழில்துறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு, சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஆன்சர் பி. இந்தியா வேகமாக வளரும் ஒரு பொருளாதாரம். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு பொய்யாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரம் தான். ஸோ புக்கில் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததாக வேகமாக வளரும் சேவைத்துறை. வேகமாக வளரும் சேவைத்துறை கரெக்டு தான். சேவைத்துறை ரொம்ப அதிவேகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே வந்துட்டு ஒரு நாள் நம்ம கிளாஸில் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ இன் இந்தியன் எக்கனாமி? இந்தியன் எக்கனாமியை பொறுத்து எது பொருத்தமானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மிக்சடு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் இருக்கா? ஒரு இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் தான், கரெக்டு. மிக்சடு எக்கனாமிக் சிஸ்டம் டஸ் நாட் கிவ் ஆம்பிள் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் டு த ப்ரைவேட் செக்டர் அண்ட் யூசஸ் மச் கண்ட்ரோல்.
கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. ஸோ கலப்பு பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டு இருக்காது. சரிங்களா? ஸோ சோஷியலிச பொருளாதாரம்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும். கலப்பு பொருளாதாரத்தில் ப்ரைவேட் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும். ப்ரைவேட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய அளவில் ஈடுபட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இது தவறு தான். ஸோ இது வராது. அதாவது டார்கெட்ஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் தூஸ் செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி ஓவர் விச் த கவர்மெண்ட் ஹேட் நோ கண்ட்ரோல். அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதாவது அரசுக்கிட்ட இல்லாத ஒரு சில துறைகளுக்கும் இலக்கு நிர்ணயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து நிர்ணயிக்கிறது இல்லை. இதுவும் வந்துட்டு தவறானது தான். ஸோ இதை நாம் ஆப்ஷன்லேருந்து போனோம் அப்படின்னா ஸோ 2 வராது அப்படின்னா ஸோ ஆன்சராக வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது? 1 வரலாம், 1 அல்லது 3 வரலாம். சரிங்களா? 1 கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சிடும். அடுத்ததாக டார்கெட்ஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் தூஸ் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி ஓவர் விச் கவர்மெண்ட் ஹேட் நோ கண்ட்ரோல். கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாத இடங்களில் எதுக்கு டார்கெட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்? சரிங்களா? ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மேபி வந்துட்டு கம்யூனிச பொருளாதாரத்தில் வேணால் அந்த மாதிரி வந்து நடக்கலாமே தவிர நம்மளுடைய பொருளாதாரத்தில் அந்த மாதிரி நடக்காது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டம். சரியா? ஸோ 9வது 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டில் வந்துச்சு? 2002 to 2007. இல்லை 10வது 5 ஆண்டு திட்டம் தான் அப்போ வந்திருக்கும். 9வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1992 1997 தான் நினைக்கிறேன். 97 to 2000 97 2002 வந்துட்டு 10th 5 இயர் பிளான். 2002 2007 வரைக்கும் 11th. இல்லை ஸோ 1997 2002 தான். 1997 2002 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 9வது 5 ஆண்டு திட்டம். 2 7 வரைக்கும் 10, 7 12 வரைக்கும் 11வது 5 ஆண்டு திட்டம், 12 17 வரைக்கும் 12வது 5 ஆண்டு திட்டம். ஸோ இதுதான் கடைசி 5 ஆண்டு திட்டம். ஸோ இது ஏன் வந்துட்டு 1997 2002 வரைக்கும் இருக்கக்கூடியதை பீப்புள் ஓரியன்டட் பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அனைவருக்கும் அந்த ஃபுட்டு டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிடிஎஸ் இருக்குல்ல, ரேஷன் ஷாப்ஸ், அதில் வந்துட்டு அனைவருக்கும் வந்துட்டு உணவுப் பொருட்கள் வழங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் வழங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி டார்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால தான் வந்துட்டு அதை பீப்புள் ஓரியன்டட் பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவு என்ன? ஸோ முதல்ல வந்துட்டு பணக்கொள்கை அப்படின்னா வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். சரியா? ஸோ பணக்கொள்கைனா என்ன, அதில் மலிவு பணக்கொள்கைனா என்ன, அருமை பணக்கொள்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பணக்கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மணி பாலிசியினுடைய முக்கியமான ஆயுதம் அல்லது டூல் என்னன்னு கேட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாகவும் டிக்ரீஸ் பண்ணுறதன் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா பணக்கொள்கையை முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க என்ன நடக்கும்? நிறைய பேர் வட்டிக்கு வாங்குவாங்களா அல்லது குறைவான ஆட்கள் தான் வட்டிக்கு வாங்குவாங்களா? ஸோ குறைவான ஆட்கள் தான் கடன் வாங்குவாங்க. ஸோ அப்போ கடன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அதே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா கடன் அதிகரிக்கும். ஸோ இப்போ கடன் என்னங்க
ஆர்பிஐ ரெப்போ ரேட் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல சார்? ஆமாங்க, ரெப்போ ரேட்டுங்கிறது ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரெப்போ ரேட். அதை தாண்டி பேங்க் ரேட்னு ஒன்று இருக்குது, அடுத்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வட்டி விகிதம். வட்டி விகிதத்துக்கு நிறைய பேர்கள் இருக்குது. சரிங்களா? ஆர்பிஐ வந்து நிறைய விதமான பேர்களை வச்சு அதை வந்துட்டு வழங்கி கொண்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபியூச்சரோடு இருக்கக்கூடியது. ரெப்போ ரேட்டுங்கிறது ஒரு ஃபியூச்சரோடு இருக்கும், பேங்க் ரேட்டுங்கிறது ஒரு ஃபியூச்சரோடு இருக்கும், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎல்ஆருங்கிறது ஒரு ஃபியூச்சரோடு இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சரோடு இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ ஜெனரலிஸ்டிக்காக நம்ம வந்து முதல்ல பார்த்துடலாம். ஸோ மணி பாலிசியினுடைய டூல் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம். இந்த வட்டி விகிதத்தை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா கடன் வந்துட்டு குறையும், வட்டி விகிதத்தை குறைச்சோம் அப்படின்னா கடன் வந்துட்டு அதிகரிக்கும். ஸோ கடன் குறையுது அப்படின்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் என்ன ஆகுது? பணம் குறையும். கடன் கம்மியாச்சுன்னா பணம் குறையும். அதே போல் கடன் அதிகரிச்சதுன்னா மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் பணம் அதிகரிக்கும். ஸோ மக்கள்கிட்ட பணம் குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அருமை பணக்கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கடன் கம்மியாக தான் போகும். கடன் கம்மியாக தான் போகும்போது பணம் கம்மியாக தான் இருக்கும் மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பேர் தான் அருமை பணக்கொள்கை. சரி, அருமை பணக்கொள்கை, டியர் மணி பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து மக்கள்கிட்ட அதிகமான பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சீப் மணி பாலிசி, மலிவு பணக்கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மலிவு பணக்கொள்கை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மலிவு பணக்கொள்கைனா மக்கள்கிட்ட அதிக அளவில் பணம் இருக்க போகுது. மக்கள்கிட்ட அதிக அளவில் பணம் இருக்கணும் அப்படின்னா வட்டி விகிதம் எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும். ஸோ வட்டி விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னா தான் அதுக்கு பேர் தான் என்னென்னா மலிவு பணக்கொள்கை. சரியா? ஸோ இது வரையும் புரிஞ்சு தானே? ஸோ மலிவு பணக்கொள்கைனா வட்டி விகிதத்தை, மணி பாலிசினா என்னென்னா மணி பாலிசியோட முக்கியமான டூல் வட்டி விகிதம். சரியா? ஸோ வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறையும். அப்படின்னா அதுக்கு பேர் பணப்புழக்கம் குறையுதா, அதுக்கு பேர் அருமை பணக்கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டியர் மணி பாலிசி. அதே வந்துட்டு வட்டி விகிதத்தை குறைச்சோம், ஸோ வட்டியை குறைச்சோம் அப்படின்னா மக்கள்கிட்ட பணம் அதிகரிக்கும். இதுக்கு பேர் சீப் மணி பாலிசி. சரிங்களா? கடன் வந்து சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் சீப் மணி பாலிசி. ஸோ இப்போ இந்த சீப் மணி பாலிசியை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறதான் வந்துட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசின் பத்திரங்களை விற்பனை, கவர்மெண்ட் வந்துட்டு அரசினுடைய பத்திரங்களை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வங்கிகளின் இருப்பு தொகை வீதத்தை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூணாவது வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நாலாவது டிஸ்கரேஜ் மெம்பர் பேங்க்ஸ் ஃப்ரம் பாரோயிங் ஃப்ரம் த ஆர்பிஐ, வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெறுவதை கட்டுப்படுத்தும். சில ரொம்ப ஆப்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி வங்கி வட்டி விகிதத்தை என்ன பண்ணும்? ஆர்பிஐ குறைக்கும். சரிங்களா? ஸோ லோவர் த பேங்க் ரேட் தான் வந்துட்டு கரெக்டு. ஸோ மீதி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு வராது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்துட்டு, ஸோ இதுவுமே தப்பாக தான் கொடுத்துருங்களா? ஸோ செல் ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த மானிட்டரி பாலிசி டூல் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ரெப்போ ரேட் மாதிரி ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை முடிவு பண்ணுறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்பனை செய்கிறதுங்கிறது. இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்பனை செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை யார் வாங்குவாங்க? பேங்க்ஸ் வாங்குவாங்க. பேங்க்ஸ் யார்கிட்ட விற்பாங்க? ஆர்பிஐ கிட்ட, மக்கள்கிட்ட தான் விற்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் மக்கள் தான். சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கவர்மெண்ட் விற்கிறாங்க அப்படின்னா அது யார் வாங்குறாங்கன்னா மக்கள் தான் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் தான் அந்த மக்கள்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு 100 வச்சுருக்கீங்க. இப்போ நான் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை உங்கள்கிட்ட விற்றுறேன். அப்படி விற்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் 100 ரூபாயை நான் வாங்கிடுறேன். அப்போ உங்கள்கிட்ட என்ன ஆயிரும்? பணம் எல்லாமே குறைஞ்சிருமா? ஸோ மக்கள்கிட்ட இப்போ இந்த இடத்துல பணம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பாலிசி ஃபாலோ ஆகுது? டியர் மணி பாலிசி, அருமை பணக்கொள்கை தான் இந்த இடத்துல ஃபாலோ ஆகுது. சரிங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கவர்மெண்ட் உங்ககிட்ட விற்கிறாங்கன்னா பணம் எல்லாமே யார்கிட்ட போயிடும்? கவர்மெண்ட் கிட்ட போயிடும். மக்கள்கிட்ட பணம் இருக்காது. மக்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் டியர் மணி பாலிசி, அருமை பணக்கொள்கை. சரிங்களா? அதே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செக்யூரிட்டிஸை பை பண்ணுறாங்க.
உங்கள்கிட்டருந்து நான் வாங்கிக்கிறேன்னா இப்போ நூறுரூவாயை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப அந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணிக்குவேன், வாங்கிக்குவேன். அப்படிங்கும்போது பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருதா, மக்கள்கிட்டே பணம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சீப் மணி பாலிசி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்குன்னா, அரசு பத்திரங்களை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திரும்ப வாங்கி கொள்ளும் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அது இந்த இடத்துல கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, விற்பனை செய்யும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது தவறு. அடுத்த ரைஸ் பேங்க்ஸ் ரெக்வயர்டு ரிசர்வ் ரேஷியோ, வங்கிகளின் இருப்பு தொகை வீதத்தை அதிகரிக்கும். ஸோ இருப்பு தொகை அப்படின்னா வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக இருக்குது தானே, இதில் எதுவும் டவுட்டில் தானே? ஓகே. ஸோ இப்போ இருப்பு விகிதம்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாமே அப்படியே மணி பாலிசியில் வந்துட்டு இருக்கக்கூடியது தான் இதெல்லாமே. ஸோ 2 விதமான இருப்பு விகிதம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷில் டேர்ம்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் கொடுத்து வச்சுருப்பாங்க நிறையா விஷயங்கள்லாம். அதனால் இங்கிலீஷ்லேயும் டேர்ம்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்னு 2 இருக்குது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பண இருப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. சட்டப்பூர்வ நீர்மை இருப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரிங்களா? இந்த மாதிரி 2 இருப்பு விகிதங்கள் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பேங்க்கில் நீங்கள் போய் பணம் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபி போடுறீங்கன்னா 100 ரூபியில் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் அப்படின்னு 2 எடுத்து வைக்கணும். இப்போ சிஆர்ஆர் ஒரு 10% வச்சுக்கலாம். ஸோ 100ல் 10% எவ்வளவு? 100ல் 10% எவ்வளோ? 10. இந்த 10 ரூபாயை பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா பத்திரமாக அவங்களே வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததா சிஆர்ஆர் அப்படிங்கிறது, சிஆர்ஆரும் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% எடுத்துக்கலாம். அப்போ 100ல் 10% எவ்வளோ? 10 தான். ஸோ இந்த 10 ரூபாய் என்ன பண்ணணும்னா ஆர்பிஐயில் போய் டெபாசிட் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? இது வந்து 2மே இருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இருப்பை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, கடனாக கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்கே 10 ரூபா, இங்கே 10 ரூபா போயிடுச்சா, மீதி எவ்வளோ இருக்குது? 100ல் 80 ரூபா இருக்குது. 80 ரூபாய் மட்டும்தான் என்ன பண்ணணும், கடன் கொடுக்க வேண்டும். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த இருப்பு விகிதத்தை வந்து, இருப்பு விகிதம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்னுடைய லாஸஸ்லேருந்து அதை தப்பு வைக்கிறதுக்காக தான். இப்போ திடீர்னு ஒரு பேங்க் வந்துட்டு திவாலாகக்கூடிய நிலைமைக்கு வருதுன்னா அந்த நேரத்தில் பேங்க்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 எடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஸோ 10% சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா, இந்த இருப்பு விகிதத்தை என்ன பண்ண சொல்கிறாங்க, அதிகரிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த இருப்பு விகிதத்தை நம்ம அதிகரித்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதையும் 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ இங்கே 20 ரூபியாக மாறிடும், இங்கேயும் 20 ரூபியாக மாறிடும். அப்போ கடன் கொடுக்குறதுக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 40 ரூபா போயிடுச்சு, 60 ரூபா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மக்களுக்கு போகக்கூடிய கடன் என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. மக்களுக்கு போகக்கூடிய கடன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன பணக்கொள்கை? சீப்பா அல்லது டியரா, அருமையா அல்லது மலிவா? அருமை பணக்கொள்கை தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் ஏன் வராது அப்படின்னு கேட்டோம்னா இது அருமை பணக்கொள்கைக்கானது. அடுத்ததா டிஸ்கரேஜ் மெம்பர் பேங்க்ஸ் ஃப்ரம் பாரோவிங் ஃப்ரம் த ஆர்பிஐ. ஸோ பேங்க்ஸ் இருக்காங்கல்ல, பேங்க் வந்துட்டு ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கி தான் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு ஸோ மக்களுக்கு கடன் தருவாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குறத டிஸ்கரேஜ் பண்ணணும். சரிங்களா? கடன் பெறுவதை கட்டுப்படுத்துதல் அல்லது டிஸ்கரேஜ் பண்ணுறதுனா வாங்கக்கூடாத மாதிரி பண்ணுறது.
அப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க்ஸ் கடன் வாங்கலைன்னா மக்களுக்கு என்ன பண்ண முடியாது, கடன் கொடுக்க முடியாது. ஸோ மக்களுக்கு கடன் கொடுக்க முடியல அப்படின்னா அது என்ன கொள்கை, மக்களுக்கு பணம் கம்மியாக தான் போய் சேரும். அப்போ மக்களுக்கு பணம் கம்மியாக தான் போய் சேருதுன்னு என்ன கொள்கை அது, அருமையா அல்லது மலிவா? அருமை தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் அதனால தான் வராது. இந்த இடத்துல லோவர் த பேங்க் ரேட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னா பேங்க்ஸ் அதிகமாக கடன் வாங்குவாங்க, அதிகமாக என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு கடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்குங்கும் போது மக்கள் அதிக அளவில் கடன் வாங்குவாங்க, அதிக அளவில் கடன் வாங்குவாங்கங்கும் போது மக்கள்கிட்ட அதிக அளவில் பணம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து மானிட்டரி பாலிசினாவே என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டோம். மானிட்டரி பாலிசிக்கான டூல்ஸ் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படியெல்லாம் என்னங்க சொல்லுங்கள், என்ன சரியா கேட்கல, யாரோ ஏதோ சொன்னீங்க, என்னன்னு எனக்கு சரியா கேட்கல. நல்லா ஆன் பண்ணி நல்லா பேசிருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மானிட்டரி பாலிசினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மானிட்டரி பாலிசியினுடைய டூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் அருமை பணக்கொள்கை. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் சீப் மணி பாலிசி, மலிவு பணக்கொள்கை. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு அதுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அல்லது ரெப்போ ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கிறது வாங்கிறது இதன் மூலமாக பண்ணுவாங்க. அடுத்ததாக இருப்பு விகிதம், ரிசர்வ் ரேஷியோஸ் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதான் மானிட்டரி பாலிசியில் இதெல்லாம் தான் முக்கியமான டூல்ஸ். வட்டி விகிதத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கிறங்கிறதுக்கான டூல் தான் பேங்க் ரேட், ரெப்போ ரேட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு விகிதங்கள். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் மானிட்டரி பாலிசினா என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம போகலாம். There have been steady increase in the prices of the essential goods. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சரியா? அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதை வந்து கூற்றாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இட் அஃபெக்ட்ஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த புவர் பீப்புள். இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. விலை அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அதனால நம்ம வாங்க முடியாது தானே. அப்போது இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன தியரி தான், கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்தை காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. சரி. ஸோ மணி சப்ளையை வந்துட்டு நம்ம 4 விதங்களில் அளவிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு M1 கரன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக M2ன்னு சொல்லுவாங்க, M3 அதாவது பணப்புழக்கம். சரிங்களா? ஸோ பண அளிப்பு அல்லது பணப்புழக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொருளாதாரத்தில் எவ்வளவு பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளவிடுவதற்கு மொத்தம் 4 மெஷர்ஸ் இருக்குது. ஸோ M1, M2, M3, M4 இந்த 4 மெஷர்ஸும் எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறத இந்த கொஷின் 1977 தான் உருவாக்குனாங்க. சரிங்களா? ஸோ இந்த M1 பணம் அப்படின்னா வந்துட்டு என்ன, M1 பணம் அப்படின்னா இப்போது சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய கரன்சி நம்ம கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் M1 கரன்சி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரன்சி நோட்ஸு, அடுத்ததான் வந்து டிமாண்ட் டெபாசிட், கேட்பு வைப்புக்கள். டிமாண்ட் டெபாசிட்னால் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் தானே, நம்ம வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், ஏடிஎம்மில் போய் உடனே எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா M1 பணம். இந்த M1 பணம் அப்படிங்கிறது அதிக நீர்மைத்தன்மை இருக்கக்கூடிய பணம். நீர்மைத்தன்மைனா ஈஸியாக செலவழிக்கக்கூடிய
பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்மைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 100 ரூபா அல்லது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70,000 ரூபா பணம் வச்சுருக்கீங்க. அடுத்ததாக 70,000 ஒரு பவுன் இப்போ 70,000 ரூபாய்க்கு விற்கிதுங்களா? சரி, 70,000 ரூபாய்க்கான ஒரு பவுன் வச்சுருக்கீங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வச்சுருக்கீங்க. ஒரு நிலம், அந்த நிலத்தினுடைய விலை 70,000. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 70,000 ரூபா பணமாகவோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டில் டிமாண்ட் டெபாசிட்டாக வச்சுருக்கீங்க. ஏடிஎம்மில் போய் உடனே எடுக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. ரெண்டாவது கோல்டாக வச்சுருக்கீங்க. மூணாவது ஒரு நிலமாக வச்சுருக்கீங்க. இப்போ இதில் எதை ஈஸியாக நம்ம வந்து செலவு பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு பணத்தை ஈஸியாக நம்ம செலவு பண்ணிட முடியும். உடனே போய் பேங்க்லேருந்து எடுக்கிறோம் அல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தையே நம்ம கொடுத்தா என்ன பண்ணிக்குவாங்க எல்லாருமே? கண்டிப்பாக வாங்கிக்குவாங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு 70,000 ரூபா கொடுக்கணுன்னா அந்த 70,000 ரூபாய் பணமாக கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வாங்கிக்குவாங்களா? வாங்கிக்குவாங்க தானே? ஸோ அதே வந்துட்டு தங்கமாக கொடுத்தாலும் ஓரளவுக்கு வாங்கிக்க முடியும். கொஞ்சம் யோசனைகள், கொஞ்சம் அதில் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கும். தங்கமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான மதிப்பு 70,000 ரூபாயா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நீர்மைத்தன்மை அதிகம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு பணத்துக்கு அடுத்தது தான் வந்துட்டு அது இருக்குது. அடுத்ததாக தான் நிலம். நிலத்தை வந்து நம்ம உடனே விற்று அதுலேருந்து 70,000 எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ அது வந்து குறைந்த நீர்மைத்தன்மை இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக நீர்மைத்தன்மை இருக்கக்கூடியது பணம், ரெண்டாவது கோல்டு, மூணாவது இடம். சரியா? அப்போ M1 கரன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக நீர்மைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பணம் தான் இந்த M1 கரன்சி. ஸோ அடுத்ததாக M2. M2 அப்படிங்கிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சரிங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு வரும். அடுத்ததாக M3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் டெபாசிட்ஸை சேர்த்துருப்பாங்க. டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா கால வைப்புகள். இப்போ நம்ம வந்து டிமாண்ட் டெபாசிட்னு சொன்னோமா, நீங்கள் போய் இப்போ ஏடிஎம்மில் போய் உடனே பணம் எடுக்க முடியுதா? அதே வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், 1 வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்குன்னு போட்டிருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ண முடியும், நம்ம பணத்தை எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வரும். ஸோ M4 அப்படிங்கிறது இதெல்லாமே சேர்ந்த ஒன்றாக இருக்கும். சரியா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். M1 கரன்சினா என்ன, M2 கரன்சினா என்ன, M3 கரன்சினா என்னென்னு. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1977 கொண்டு வந்தாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் கொஷினை இதை ஒன்று மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். டைம் எவ்வளோ ஆச்சு? ஸோ 10:03 ஆயிடுச்சு. சரி, நம்ம